இன்றைய காலச்சூழலும் நம் மனிதர்களுடைய எண்ணங்களும் எத்தகையதாக இருக்கிறது என்பதை ஒரு சிறு கதை மூலமாக உங்களிடையே பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பு நண்பர்களே, ஒரு குடும்பம் ஒன்று ஒரு பெரிய 4 மாடி கட்டிடத்திலே 3வது மாடியிலே கணவனும் மனைவியுமாக குடிபெயர்ந்து செல்லுகின்றார்கள். அவர்கள் குடிபெயர்ந்து சென்ற மறுநாள் காலை எழுந்து வெளியே பார்க்கின்ற பொழுது தன் ஜன்னல் ஓரமாக நின்று பக்கத்து வீடை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டினுடைய துணிகளை துவைத்து கொண்டிருக்கின்றார். அது துவைத்து முடித்த பின்பு அந்த துணிகளை உலர்வு செய்வதற்காக அசையிலே தொங்க விடுகின்றார். அதை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வீட்டினுடைய குடும்ப பெண் தன் கணவனை அழைத்து கூறுகின்றாள், அதோ பாருங்கள், அந்த பெண்ணிற்கு ஒழுங்காக துணி துவைக்க தெரியவில்லை. அந்த துணியிலே அத்தனை அழுக்குகளும் அப்படியே இருக்கின்றன. ஆனால் அவள் அந்த துணியை உலர செய்கின்றாள் என்று கூறுகின்றார். அதை பார்த்துவிட்டு கணவன் எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகின்றார். மீண்டும் மறுநாளும் இதே நிலை தொடர்கின்றது. அப்பொழுதும் கணவனிடம் கூறுகின்றாள். கணவன் பார்த்துவிட்டு செல்லுகின்றார். மறுநாள் காலை இதே நிலை ஏற்படுகின்றார். காலை எழுந்து அவள் ஜன்னல் ஓரமாக பார்க்கின்ற பொழுது அந்த பெண் வழக்கம் போல துணிகளை துவைக்கின்றாள். இவள் பார்த்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் துணியில் சுத்தமாக அழுக்குகள் சென்றதை இவள் நோக்குகின்றாள். அப்பொழுது தன் கணவனை அழைத்து கணவனிடத்திலே, இப்பொழுது அந்த பெண் துணி துவைக்க கற்றுக்கொண்டாள் போன்று தெரிகிறது. என்னவென்றால் துணியிலே அழுக்கு இல்லை என்று தன் கணவனிடத்திலே கூறுகின்றான். அப்பொழுது அந்த கணவன் தன் மனைவியிடத்திலே கூறுகின்றான், அவள் சரியாகத்தான் துணி துவைத்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் நம் வீட்டு ஜன்னல் கண்ணாடியை நான் இன்றுதான் துடைத்தேன். நான் துடைத்தபடியினாலே அவள் துணி துவைத்த துணியில் இருக்கின்ற அழுக்குகள் சென்றது நமது பார்வைக்கு தெளிவாக தெரிகிறது என்ற உண்மையை தன் மனைவியிடத்திலே கூறுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த காலங்காலமாக, அதுவும் சற்று இந்த குறுகிய காலகட்டத்திலே நம்முடைய எண்ண ஓட்டங்கள் அவ்வாறு தான் அமைந்து கொண்டிருக்கின்றன. நமது எண்ணங்கள் யாவும் அடுத்தவர் குறையை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம் கண்ணிலே குறையை வைத்துவிட்டு அடுத்தவர் கண்ணிலே இருக்கக்கூடிய குறைகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்மை சுற்றிலும் உள்ள இடங்களை சுத்தமாகவும் நம்மை சுற்றியுள்ள எண்ண ஓட்டங்களை தெளிவாகவும் வைத்து கொண்டால் அடுத்தவர்களிடத்தில் இருக்கிற குறைகளும் நிறைகளாக தெரியும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.